இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசையில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம வேகமாக குறைச்சிடலாம் அப்படின்னு. நம்பர் 1 ஃபுட்டு. நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மாவுச்சத்து பொருட்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற டைமிங். அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எப்போவுமே நம்ம கிளாக், நமக்கு சர்க்கேரியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். நம்ம மோஸ்ட்லி இந்த சூரியன் ஒத்து போய் தான் நம்ம வாழணும். நிறைய பேர் அந்த வாழ்க்கையே இல்லை, மாறி மாறி வாழ்கிறது, தூங்குகிற டைமிங் எது, முழிச்சிருக்கிற டைமிங் எதுன்னே நிறைய பேருக்கு அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. எப்போவுமே நம்ம சூரிய உதயம் ஆகும்போது நம்ம எந்திரிச்சிடணும், அஸ்தமனம் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிடணும் எல்லா வேலைகளும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டு நேரங்கிறது அந்த டைமிங்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் பேன்க்ரியாஸ் உற்பத்தி பண்ணுறதே சூரியனுக்கு ஒத்து தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுக்கு உற்பத்தி ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா நல்ல மத்திய பொழுது. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. பட் ஸ்டில் உடல் எடை நல்லா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இன்சுலின் உற்பத்தி பண்ணுற டைமிங் பேஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு 6 to 6 உங்களுடைய சாப்பாட்டு டைமிங் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டாவதுங்க. அதே மாதிரி தூக்கம். ஏன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ இன்சுலின் ஹார்மோனை பற்றி நான் ரொம்ப பேசுகிறேனோ அதே அளவு மெலட்டனின் தூக்க ஹார்மோன் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கலன்னா உங்களுக்கு செல் ரிப்பேரிங் ப்ராப்பராக நடக்காது. உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்மோனும் ஒன்று சேர இருக்கணும். ஹார்மோனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு மியூசிக்கே ப்ளே பண்ணுறோன்னா ஹார்மோனி. நம்ம பாடியுமே அதே மாதிரி தான், எல்லா ஹார்மோன்ஸுமே ஹார்மோனியாக இருக்கணும். ஸோ இந்த ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சால் தான் இன்னொரு ஹார்மோன். அதே மாதிரி அடிப்படையான ஒரு ஹார்மோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ஹார்மோன். அந்த சாப்பாட்டு ஹார்மோன் பற்றி பேசும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூக்கம் ஹார்மோன், அதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்டோட இம்பேலன்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனுமே ஒன்னோட ஒன்று ஒத்து இருக்குது. ஸோ தூக்கமே ரொம்ப அழகாக நீங்கள் அதை 8 hours, முக்கியமாக அந்த 8 மணி நேரம் தூக்கம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நடக்கும். ஸோ இந்த 3 அடிப்படையில் தான், ஒன்று உணவு கட்டுப்பாடு, சாப்பாட்டு நேரம், அதுக்கப்புறம் தூக்கம். இது 3மே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடல் எடையும் குறைக்கலாம். குறைக்கிறது மட்டும் இல்லை, மெயின்டைன் பண்ணிக்கணும் அழகாக, அதுவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பாசிபிள் சார்.